அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வசனமாய் நிற்பதை பாக்கியம் என்று கருதி ஸ்தோத்திரம் நிற்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற யாவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு முறை கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். ஒரு கேள்வி. முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும், உங்களுக்கு மட்டுமல்ல என்னோடு கேட்கிறார், ஒளிந்து போக விருப்பமா, நிலை நிற்க விருப்பமா? 2 ஆப்ஷன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒன்று, ஒளிஞ்சு போக, நாசமாய் போக. அதனுடைய அர்த்தம் நான் பின்னால் சொல்லி தருகிறேன். ஒளிந்து போகுதல் என்று சொன்ன அப்படியே செத்து போகிறது ஒன்றுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ஒளிந்து போக விருப்பமா, நிலைத்திருக்க விருப்பமா? யாரும் கை தூக்க வேண்டாம், இப்போ தீர்மானம் எழுத வேண்டாம். உங்கள் மனதில், இருதயத்தில் இந்த தீர்மானத்தை எழுதி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். எழுதி கொள்ளுங்க. என்ன உங்களுக்கு விருப்பம், என்ன விருப்பம் என்று எழுதி கொள்ளுங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், அது நிலை மாறும், எல்லாம் போகும். அதுக்கு முன்னால 2 வசனங்கள்ல, 15 16 வசனங்கள்ல உலகத்தின் இச்சை என்ன, இச்சை என்று சொன்னால் என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நான் அதுக்குள்ள போக விரும்பவில்லை, நாம் எல்லாம் அறிந்ததே. அதன் முன் சில வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது எது இச்சை என்று சொல்லி. 2வது சொல்லுகிறார், அதெல்லாம் ஒளிந்து போகுமாம். 2வது தேவசனம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு கேரண்டி 50 வருஷம். ஸ்தோத்திரம். எவ்வளவு சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு எலக்ட்ரிக் உபகரணம் வாங்குகிறோம். 1 வருஷம் கஷ்டப்பட்டு, ஐயோ அவன் சொல்கிற வார்த்தையை பார்த்தா அவனுக்கே கஷ்டமாக இருக்கும். 1 வருஷம் கேரண்டி, அது மெதுவாக சொல்லுவாங்க, வாரண்டி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 50 வருஷம் ஒரு கேரண்டி யாரும் சொன்னதே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனாலும் வேதமும் அப்படி சொல்லவில்லை. நிலை என்றென்றைக்கும் என்று சொன்னால் 50 வருஷம் அல்ல, ஒரு 50 வருஷம்னு கேட்டாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷம். எல்லாரும் அல்லேலூயா சொன்னோம். ஸ்தோத்திரம். ஆனால் என்றென்றைக்கும், ஜீவனுள்ள நாட்கள் வரையிலும், பரலோகம் நித்தியமா இருப்பது போல, ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தர் நித்தியமா இருப்பது போல என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருப்பான். யாரு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ செய்கிறவளோ யாரானாலும். ஸ்தோத்திரம். ஒன்று, அவர்கள் ஒளிந்து போவார்கள். எது? உலகத்தின்படி, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உலகத்தின் பாதையில், உலகத்துக்கு ஏற்றபடி, குறிப்பா சொல்ல போனா, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல போனா, தன் விருப்பப்படி வாழ்கிறவர்கள். நல்ல கவனிக்கணும் எல்லாரும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். தன் விருப்பப்படி. பேரண்ட்ஸ் சொன்னா கேட்கறது இல்லை, பெரியவர்கள் சொன்னா கேட்கறது இல்லை, பாஸ்டர்ஸ் சொன்னா கேட்கறது இல்லை. ஸ்தோத்திரம். அதை அறிந்தவர்கள் சொன்னா கேட்கறது இல்லை. அதற்கு மேல சொல்ல போனா, வேதம் சொல்லுகிறதை கேட்கறதே இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிறதே இல்லை. இப்படி வாழ்கிறவர்கள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகுமா, ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நல்ல கவனிக்கணும், சித்தத்தின்படி வாழ்கிறவன் தான் சித்தத்தின்படி செய்வான், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் ஒருவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற மாற்றம். நல்ல கவனிக்கணும். உண்மையான விசுவாசம் பெயரளவில் அல்ல, அல்லேலூயா சொன்னதுனால அல்ல, ஒருவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் அது கொண்டு வருகிற மாற்றம் தான். நல்ல கவனிக்க. மாற்றமானது தேவனுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை உண்டாக்குகிறது. ஸ்தோத்திரம். இதை எழுதி வைங்க, நல்ல காரியம். ஒருவருக்கு உண்மையான விசுவாசம் இருந்தா வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வருவான். என்ன மாற்றம்? தேவனுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை உண்டாக்குகிறது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை. அப்ப விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கிறது என்று இப்பொழுதே நம்ம தீர்மானிக்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம தீர்மானிக்கலாம். விசுவாசம் இருந்தா அது என்ன கொண்டு வருமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை உருவாக்கும். எது என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. அவ்வளவுதான். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பவர்கள் எல்லாம் விசுவாசம் உடையவர்கள் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு எக்ஸாம்பிள். ஸ்தோத்திரம். ஒரே உதாரணம் மட்டும். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். நல்ல கவனிக்க. பிள்ளைகள் எல்லாருக்கும், நீங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்க, காலேஜ் முடிச்சவங்க, திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிறவங்க, திருமணம் தேடுறவங்க, வேலை தேடுறவங்க, வீடு வைக்க ரெடியா இருக்கிறவங்க, வேலைக்காக தேடுகிறவங்க எல்லாம் எது செய்ய போகிறீங்களோ அதற்கு முன்னால கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 22:10 சொல்லியிருக்கார், அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதில் அங்கே உனக்கு சொல்லப்படும்.
அப்போஸ்தலனாகிய பவுல், நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாரு? அப்பொழுது நான், யாரு நான் சொன்ன, யாரு? பவுல். சொல்லுங்க, யாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். ஸ்தோத்திரம். பவுலை பற்றி சொல்லி அது சொல்லவே முடிக்கவே ஆமென் சொல்ல நேரமா இருக்கும். பவுல் வேத வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நல்ல கவனிங்க, ஹிஸ்டோரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், he was a mobile university. he was a mobile university. அவர் நடமாடும் பல்கலைக்கழகம், நடமாடும் காலேஜ் அல்ல, பல்கலைக்கழகம். ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கீழே எல்லா பிரான்ச்சும் உண்டு. ஸ்தோத்திரம். எல்லா ஹிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ், என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எல்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் என்னோட கேட்டார், பாஸ்டர் BA இன் கிரிமினாலஜி, அப்படி ஒரு புதிய சப்ஜெக்ட், கிரிமினாலஜி, என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்புறம் என்னெல்லாம் இருக்கிறோம், இதெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும். கவனிங்க, யூனிவர்சிட்டி கீழே வரும். அப்போ எல்லாம் கற்று தேர்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். பணத்திற்கு குறைவில்லாத நபர், புகழுக்கு குறைவில்லாத நபர், குடும்ப அந்தஸ்துக்கு ஒரு குறைவும் இல்லை, செழிப்பான எல்லா நிலைமையிலும் உயர்ந்த ஒரு நபர், அதிகாரம் படைத்தவர். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எபிரேயனாய், ரோமனுக்கு ரோமராய் அதிகாரம் படைத்தவர், குடியுரிமை படைத்தவர். ஸ்தோத்திரம். எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கவராய் இருந்தார், மதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். எல்லாம் அறிந்தும் எல்லாம் இருந்ததான பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் தொட்டபோது, அதாவது கர்த்தர் தம்முடைய வேலைக்காய் தம்முடைய மகனாக அழைத்த போது கேட்ட ஒரு கேள்வி, முதல் கேள்வி, எல்லாரும் கவனிக்க சொல்லுகிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து ஒன்னல்ல, ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்னு சொன்னா, ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாயிலிருந்து எழும்பிட்டே இருக்கணும், இருதயத்தில் எழும்பிட்டே இருக்கணும். நான் இது செய்ய போகிறேன், உம்முடைய சித்தம் என்ன, இன்னும் இதுக்கு போறேன், உம்முடைய சித்தம் என்ன, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன், நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு தரமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாசமுள்ள வாழ்க்கை, கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிகிறதான இப்படிப்பட்ட இருதயத்தை உடைய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானா நம்ம எல்லாம் எங்கேயோ கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், நம்ம உயர்வுக்கு, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, ஸ்தோத்திரம், நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருந்ததும் என்னவென்று நாம் கண்டு கொண்டோம். வெறும் சாத்தான பேய மட்டும் சொல்லி இருக்கக்கூடாது, எங்க வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படலை, எனக்கு வேலை, அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை முதலாவதாக செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை குறித்து தேவ சித்தம் என்னன்னு சொன்னா, உங்களை எல்லாரையும் குறித்து, என்னை குறித்து, நம்ம எல்லாரையும் குறித்து கவனிங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனி. ஸ்தோத்திரம். நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான், என்னைக்கு நிலைத்திருப்பான். இனி நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன? கிறிஸ்துவை விசுவாசிப்பதும், நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதும், இயேசு என்னுடைய இரட்சகர், எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், உயிரோடு எழும்பினார், இன்றும் ஜீவிக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார், அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிப்பதும், அவரை ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுவதுமாக. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ஸ்தோத்திரம். அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதுதான் ஸ்தோத்திரம் நம்மை குறித்ததான தேவ சித்தம். அல்லாம நம்ம பேச்சிப்பாறை டேமில் 10 டேமை கட்டுவோம், இமயமலை திருப்பி வைப்போம், நம்ம பெரிய ஆஃபீஸராகவும் நம்ம கொடுத்துதான் ஆண்டவருக்கு ஜீவிக்கணும், அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்ந்து சிறந்திருக்கணும், எல்லாத்துக்கும் கூட உள்ளதுதான். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நமக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும், நல்ல வீடு கிடைக்கணும், அதெல்லாம் பின்னால் உள்ள காரியங்கள். ஆனால் நம்மை குறித்த தேவ சித்தம் என்னவென்று சொன்னால், அவரை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான் கர்த்தர் நம்மை குறித்ததான எதிர்பார்ப்பு. ஆமென் சொல்லுவோம். இந்த எதிர்பார்ப்புக்குள் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஸ்தோத்திரம். யாக்கோபு எழுதின நிருபம் நான் வேகமாய் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீண்ட வசனம், 2ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வரை வாசிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். என் சகோதரரே, நல்ல கவனிங்க, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கீழ் வசனம் 26 நினைக்கிறேன் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது, செத்ததா. ஸ்தோத்திரம். விசுவாசம் இருக்கிற தேவ பிள்ளைகள் கிரியை செய்கிற விசுவாசமாக மாறட்டும் சீக்கிரமாக. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 7:21 நல்ல கவனிக்க. சில வசனங்களை மட்டும் சொல்லதான் நேரம் இருக்கிறது. நல்ல கவனிக்க. மத்தேயு சுவிசேஷம் 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். முதலாவது ஸ்தோத்திரம், முதலாவது கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறியணும். சித்தத்தின்படி செய்தா முதலாவது பரலோகம் போலாம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தா பணம் கிடைப்பதை விட, உலக அந்தஸ்து கிடைப்பதை விட, பெரிய வீடு மாட மாளிகைகள் எஸ்டேட்டுகள் கிடைப்பதை விட, உலகத்தின் நன்மைகள் கிடைப்பதை விட, அதை விட மேலான பரலோகம் நமக்கு கிடைக்கும். அதனால தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாக மாறணும். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:38 சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்து. ஏசு சொன்னாரு. ஸ்தோத்திரம். ஏசு என்ன சொன்னாரு? என்னுடைய விருப்பம் போல ஒன்றும் செய்ய நான் அவங்க வரல. ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் உண்டு, கவனிங்க, பிள்ளைகள் கவனிங்க, +2 முடித்த பிள்ளைகள், 10th முடித்த பிள்ளைகள், வேலைக்கு ரெடியாக இருக்கிறவங்க, அடுத்த இன்டர்வியூக்கு எல்லாம் போகிறவங்க, ஏதோ எதிர்பார்த்து இருக்கிறவங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உள்ள காலம் என்ன சொல்லுகிறது? அவங்க விருப்பம். ஸ்தோத்திரம். என்னுடைய விருப்பம், நான் இதுதான் செய்வேன், நான் இதுதான் போவேன், இதுதான் படிப்பேன். ஸ்தோத்திரம். இதுதான் செலவு செய்வேன். இயேசு என்ன சொன்னாரு? எனக்கு விருப்பம் போல வாழ நான் வரல, என்னுடைய விருப்பத்தை செய்ய நான் வரல, நான் பிடித்த முயலுக்கு தான் அப்படிதான் வரல, என் பிதாவின் சித்தத்தை படி செய்ய தான் உலகத்துக்கு வந்தேன். அப்ப நம்ம இல்லை யாரு? ஒன்றும் இல்லை. உங்க விருப்பம் போல போறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைத்து விட்டு, ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய குடும்பத்தை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன, அதாவது ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய பாதத்திலிருந்து அறிகிற பெற்றோர்களாக, பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எபிரேயர் 10:7 சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஸ்தோத்திரம் வாசித்தோம், இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ, சத்தமா சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். என்னுடைய விரும்பல அல்ல. ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12:50 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். இயேசு சொன்னார். ஸ்தோத்திரம். எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சகோதரர்கள்? கை தூக்கி அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா சொன்னவர்களிடம் கேட்குறேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி தானா நீங்க செய்கிறீங்க? ஸ்தோத்திரம். அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல போனா அவர் தான் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் நன்மைகளை செய்வார். ஸ்தோத்திரம். உலகம் தராத நன்மைகள் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உலகத்தில் நீங்க ஏங்கியும் கிடைக்காத நன்மைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான். முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். வேகமாய் கடந்து சொல்வோம். எபேசியர் 1:6. எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன் குறித்தார். கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சீக்கிரமா கற்றுக்கொள்ளும். ஒன்று, ஆண்டவருடைய சித்தம் என்ன? நம்ம ரட்சிக்கப்படணும், அவருடைய பிள்ளைகளை மாறணும், அவருடைய பாதையில் நடக்கணும். 2, தமக்கு சுவிகார புத்தராகும்படி. ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாரும் பிள்ளைகள் கவனிங்க. ஸ்தோத்திரம். உங்க அப்பா அம்மாவுடையதான சொத்து யாருக்கு? வழியே போறவனுக்கு அல்ல, உங்களுக்கு தான். அதுக்கு உரிமையாளர்கள் நீங்கள். கவர்மெண்ட் அதிகாரம் உண்டு, சட்டம் உண்டு. வழியே போறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக மாறுவதுதான் ஆண்டவருக்கு நம்மை குறித்துதான சித்தம். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சொந்த பிள்ளைகளாக இருக்க விரும்புறீங்க? யாரெல்லாம் சொந்தக்காரங்களை போல இருக்க விரும்புறீங்க? சொந்த ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாக வாழ விரும்புகிறவங்க கரங்களை விட்டு ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். இதுதான் ஆண்டவர் உங்களை குறித்ததான சித்தம். வேகமாய் 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நல்ல கவனிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தாருன்னு கேட்டா அவர் நிச்சயமா தருவார். மற்றவங்க காணாத தகுதி இல்லாத நமக்கு அதை தந்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சித்தத்தின்படி கேட்கணும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:18 சொல்லுகிறது, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே
வைத்தார். நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 12:18 வேகமாக முடிக்கிறேன், 2-3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன், இல்லை கவனிங்க, நிமிர்ந்தரு கவனி, பைபிள் திறக்க வேண்டாம். தேவன் தமது சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஸ்டெபன் கவனி, ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு 2 காது இருக்கு இல்லையா? ஒரு காது என்னத்துக்கு இந்த இடத்துல வச்சிருக்கு? இந்த இடத்துல வேற ஏதாவது வைக்கலாமே, இந்த இடத்துல மூக்கு வைக்கலாமே, இந்த செவியை எடுத்து பின்னால முதுகில வைக்கலாமே. இல்ல, ஸ்தோத்திரம், சிரிக்கிறது போல இருக்கும். ஒன்னு சிந்திக்கணும். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். சரியா செய்தார். ஸ்தோத்திரம், சரியா செய்தார். ஸ்தோத்திரம். மூக்கு பேக்கில் இருந்தா நினைச்சு பாருங்க, கை முதுகில் இருந்தா நினைச்சு பாருங்க, ஒரு கை கீழே ஒரு கால் மேலே இருந்தா நினைச்சு பாருங்க, கொம்பு முளைச்சிருந்தா நினைச்சு பாருங்க, வால் இருந்தா, அநேகருக்கு வால் உண்டு, அது வேற காரியம். ஸ்தோத்திரம். வால் இருந்தா நினைச்சு பாருங்க. ஓ, எவ்வளவு நேர்த்தியாய் சரீரத்தை ஆண்டவருக்கு படைச்சிருக்காரு. கவனிங்க. ஸ்தோத்திரம். சிரிக்கிறது போல இருக்கான்னு சிந்திக்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் நேர்மையானது. ஆமென். அவருடைய சித்தம் மிகவும் சரியானது. யாருக்காவது தோணுதா ஆண்டவர் மூக்க சரியில்லாத இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி? ஸ்தோத்திரம். கண்ணு சரியில்லாத இடத்துல இருக்குதுன்னு தோணுகிறதா? இல்லை. கவனிங்க. அவருடைய சித்தம் சரியானது. அவருடைய சித்தம் மிகவும் நேர்த்தியானது, துல்லியமானது, அக்யூரேட்டா இருக்கும், சரியா இருக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய சித்தத்தின்படி போனா அது செய்யட்டா, இது செய்யட்டா, இங்க போட்டா அங்க போட்டா, அவரை பார்க்கட்டா இங்க பார்க்கட்டா, எல்லாம் தடுமாற்றவும் குழப்பங்களும் குழம்பி நிற்கிற குளத்தை போல இருக்கும். அவருடைய சித்தம் மிக துல்லியமானது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படியே நேர்த்தியாக சகலவற்றையும் செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒன்றும் தவறாகவோ காலம் கடந்தோ நேரத்திற்கு முன்னோ பின்னோ நடக்காது. சரியான நேரத்தில் கர்த்தர் சரியானவைகளை உங்களுக்கு தருவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ராமன் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துல்லியமாய் சகலது உங்க வாழ்க்கையில நன்மைக்காக நடக்கும். சில பாதைகள் வழியாக போய் கொண்டிருப்பதை நினைத்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 21:1 ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்பி விடுகிறார். இதோடு முடிக்கிறேன். ராஜாவின் இருதயம், இந்தியா ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன நீரோடை வருகிறது, நம்ம கையில் நல்ல மண் வெட்டி இருக்கிறது. எங்க விடணுமோ, எங்க மண் வெட்டி எங்க பாதையில் திருப்பணுமோ நமக்கு முடியும். அதே போல ஸ்தோத்திரம், ராஜ்யத்தை ஆளுகிறதான ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. சீக்கிரமாய் கர்த்தருடைய ஆளுகை இந்தியாவில் வெளிப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை அவர் தமது சித்தமானபடி அவர் திருப்புகிறார். எங்க திருப்பணுமோ அவர் திருப்புகிறார். கர்த்தர் இந்த 2024 இந்திய தேசத்தில் கர்த்தர் தம்முடைய கையினால் அதை திருப்பி விடட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் மிக பெரியது, ஆழமாய் படிக்கணும். இன்னைக்கு நேரம் இல்லை, நான் முடித்துக் கொள்கிறேன். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தேவையான சில காரியங்களை மட்டும், வார்த்தைகளை மட்டும் சொல்லித்தரேன். எல்லாரும் பைபிள் மூடுங்க, எல்லாரும் ஜெபத்திற்கு ஆயத்தமாகும். நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26:39 சற்று அப்புறம் போய் முகம் குப்பர விழுந்து, இயேசு முகம் குப்பர விழுந்து உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதென்று ஜெபம் பண்ணினார். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஜெபம்னு சொல்லும்போது தூக்கம் வரும், ஜெபம்னு சொல்லும்போது மனசு வராது. ஸ்தோத்திரம். இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு? தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமா? ஜெபத்திற்குரிய மதிப்பை, ஜெபத்திற்குரிய கனத்தை நீங்க கொடுக்கணும். முகம் குப்பர விழுந்து உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி வேதனையோடு இயேசு ஜெபித்தார். அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக ஜெபம். கவனிக்கிறீங்களா? யாரோ சினிமா பார்த்துட்டு இருக்கு போல, அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முகம் குப்பர விழுந்து, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று இயேசு ஜெபம் பண்ணினார் என்று தெளிவு வசனம் சொல்லி இருக்கிறது. நம்ம எவ்வளவு அதிகமாக ஜெபம் பண்ணணும். மத்த 26:42 சொல்லுகிறது, அவர் மறுபடியும் திரும்ப போய் முகம் குப்பர விழுந்து வேதனையோடு அவர் ஜெபித்த வேளையில அவருடைய வியர்வை வர வேண்டியதான வியர்வை, ஸ்தோத்திரம், இந்த துவாரங்கள்ல இரத்தம் வந்ததாக சொல்லப்படும். எவ்வளவு தியாகம் சகித்து, எவ்வளவு அவர் தியாகத்தோடு ஜெபித்தார். ஸ்தோத்திரம். நம்ம இப்படி ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க நாம் மிகுதியாகவும் பலவந்தம் பண்ணி ஜெபிக்கணும். இயேசு இப்படி ஜெபித்தாருன்னு சொன்ன நம்ம எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கணும். எபிரேயர் 10:36 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி நன்மைகளை கர்த்தர் தாராளமாய் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது பெற்றுக்கொள்ள இரண்டாவது பொறுமை நமக்கு தேவை. பொறுமை தேவை. எடுத்து சாடாதீங்க, கோபப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்து நில்லுங்க சகோதரா. இந்த ஒரு சில நாட்கள் கூட, ஒரு சில மாதங்கள் கூட, இத்தோடு அந்த பாரங்கள், அந்த வேதனைகள் முடிய போகிறது சகோதரி. உங்க குடும்பத்தை விட்டு அதெல்லாம் மாற போகிறது, உங்க வேதனை நீங்க போகிறது. கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை வேணும். ஸ்தோத்திரம். மூன்றாவது எபேசியர் 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கம் பண்ணுகிற யாரெல்லாம் கவனிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். உணர்வு வேணும். எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நமக்கு என்ன வேணும், நான் யாரு, உணர்வு வேணும். உணர்கிறோமா? ஸ்தோத்திரம். உணர்வு வேணும். மூணாவது நமக்கு ஒரு உணர்வு வேணும். கடைசியாக 2 தெசலோனிக்கேயர் 1:12 சொல்லுகிறது, தேவன், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் நிறைவேற்றவும் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஒன்று என்ன செய்யணும்? மிகுந்த பலவந்தம் பண்ணி ஜெபிக்கணும். ரெண்டாவது பொறுமை தேவை. மூணாவது ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை. நான்காவது மத்தியஸ்த ஜெபம் தேவை. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? ஸ்தோத்திரம். 2, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடைபெறட்டும் என்று ஜெபிக்கிற எத்தனை பெற்றோர்கள் உண்டு. அவர்களுக்கு தான் கர்த்தர் செழிப்பான நன்மையான நாட்களை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கிரீடங்களாக சமாதானமாக மாற்றுவார். எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, நீர் என்னை குறித்து விரும்புகிறீர் என்று கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் ஸ்தோத்திரம். யாரும் போகாத உயர்வில் கர்த்தர் அவர்களை கொண்டு போய் தகுதியில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து நன்மையினாருடைய வாயை திருப்தி ஆக்குவார். ஸ்தோத்திரம். இதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா.